ஈவினிங் இந்த மாதிரி ஆண்டு நம்மளை லீட் பண்றதுனால நம்ம இப்படி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் அகைன் அண்ட் அகைன் திரும்ப சாப்பிட்டு வரும்போது 3 டைம்ஸும் பண்ணணும்னு பிரதர் சொல்லும்போது நான் யோசிச்சேன். இது வந்து ஹெக்டிக்கா இருக்குமா இல்லை எப்படி? மார்னிங் ஓகே, ஈவினிங் திரும்ப ஆஃப்டர்நூன். அப்போ நிறைய விஷயம் அப்படியே யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கும் போது எனக்குள்ள எனக்குள்ள ஏன் சத்தம் அது ஆண்டவர் பேசினார்னே நான் இங்க சொல்லல. எனக்குள்ள தோணுது, யூனோ சுவிதா, இப்போ நம்ம வயசு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35, ஒரு 36 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சில பேருக்கு 50 வயசு 60 வயசு. ஆனா சலிக்காம 3 வேளை சாப்பிட்டுருக்கோம், 2 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம். ஏன் சாப்பிட்டுருக்கோமா? ஏன் யாருமே ஐயோ நம்ம 3 வேளை சாப்பிடுறோமே, 2 ஸ்நாக்ஸ் எடுக்கிறோமே, 2 டீ காஃபி குடிக்கிறோமே, குடிச்சிருக்கோமே அப்படி நம்ம மலைச்சதே கிடையாது. ஏன்னா அது வந்து என் நீட் என் நீட் அது எப்படி சிஸ்டர் தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். எனக்கே அப்படி தோணுச்சு. ஆமா இல்ல, அதுக்கெல்லாம் நம்ம எப்படி யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்றதே சாப்பிடறதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி அஹ், உள்ளுக்குள்ள ஒரு நம்மள மீறி பதிஞ்சிருக்கு. நான் யோசிக்கிறேன், இது வந்து கொஞ்சம் ஹெக்டிக், இது கொஞ்சம் அதிகமா இருக்குமோ, பீப்புளுக்கு வந்து அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்குமோ, ரிப்பீட்டடா இருக்கிறது. சங்கீதத்துல அதாவது ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, அந்தி சந்தி மத்தியான வேலையில ஆண்டவர் அவர் துதிச்சாராம். அப்படின்னா என்ன? மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். அதாவது 3 வேளையை சாப்பிட்டாரோ இல்லையோ, ஆனா ஆண்டோட பிரசன்ஸ்ல அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு எழுதி வச்சிருக்கிறாரு. உம் ஏன் சோ அதனால அதனால யாருக்கெல்லாம் இது டூ மச்சா தோணுச்சோ, தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா லைஃப் டுகெதர்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து உம் என்னுடைய பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் நியமிக்கிற விஷயத்தை தான் பிரதர் சிஸ்டர் அறிவிக்கிறாங்க, அதை தான் செய்யறாங்கன்னு நம்புகிறவர்கள். ஆனா எனக்கே நான் சொல்றேன், எனக்கே வந்து இது கொஞ்சம் அதிகம் தானோ, மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்ன்றது அப்படின்னு தோணும் போது எனக்குள்ள இப்படி தோணுச்சு. அப்ப நானே யோசிச்சுக்கிட்டேன், இப்படிலாம் யோசிக்கவே கூடாது சுவிதா, ரொம்ப தப்பு. ஆண்டவர் பிரசன்னத்துல இருக்கிறது யாருக்கு நல்லது? எனக்கு நல்லது. அதனால ஆண்டவரை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சிடுறோமா? கிடையாது. ம் பரவாயில்ல. லைஃப் இதுல பாருங்க, எல்லாரும் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் எல்லாம் என்ன தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆண்டவருக்கு வரப்போகுதா? கிடையவே கிடையாது. ம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல், as ஆல்வேஸ். ம் அவரை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்க நம்ம எதையும் செய்து ப்ரூஃப் பண்ண வேண்டியதில்லை, மெனக்கெட வேண்டியதில்லை, அதில் கீழே நிற்க வேண்டியதில்லை. நத்திங். இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அவர் அப்படியே இருக்கிறவராகவே இருக்கிறார். இப்போ 3 வேளை நம்ம இப்படி ஒண்ணா சேர்ந்து வரும்போது என்ன, நமக்குள்ள பெரிய மாற்றங்கள் வருகிறது. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரினியூவல் கிடைக்குது. பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 6 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்துடணும் ஆண்டர் பிரசன்ஸ்ல. எப்படியும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டர் பிரசன்ஸ்ல இருப்பீங்க, அப்படியே தூங்க போவீங்க. சோ இந்த 40 நாள் முடியும் போது நம்ம எப்படி இருப்போம் எனக்கே யோசிக்க முடியல. அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு க்ளோ, ஆவியில ஒரு க்ளோ, நம்ம எல்லையில ஒரு மாற்றம். So இந்த 40 டேஸ் டிட்டர்மின்டா, எஸ், நான் வந்து எனக்காக இன்வெஸ்ட் பண்ற டைம், எனக்காக அந்த பிரசனத்துல எனக்குள்ள வர வேண்டிய மாற்றத்துக்காக, எனக்குள்ள நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களுக்காக, எனக்கு ஆண்டவருடைய ஹார்ட் இன்னும் அதிக அதிகமாய் புரியறதுக்காக இந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுது. இதனால நான் ஆண்டவருக்கு ஏதோ செஞ்சிடறேன் அப்படிங்கிற தியாக உணர்வெல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரே அப்படி நம்ம ரிலீஸ் பண்ணிடலாமா? எனக்கு வந்துச்சு, திடீர்னு அப்படி வந்துச்சு. ச்சே, நம்ம வந்து ரொம்ப ஆண்டவருக்காக அடி அப்படின்னு வந்த உடனே மறுமுறையில எனக்கு என்னுடைய மூளையே சொல்லிடுச்சு, இல்ல இல்லம்மா நீ அப்படிலாம் யோசிச்சு டென்ஷன் ஆயிடாது. ஏன்? காட் இஸ் ஆல்வேஸ் சேம். அவர் அப்படி நீ நீ 4 வேளை 5 வேளை ஜெபிச்சாலும் இடத்துலயும் அந்த தெளிவை எல்லாருக்கும் நம்ம அப்படியே பேசலாம். ஸோ பீயிங் அண்ட் பிரசன்ஸ், எல்லாரோட சேர்ந்து இருப்பது ஒரு ஜாலி, ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய். ஆண்டவர் பிரசன்ஸ்ல எப்பயுமே என்னது? சந்தோஷம், சமாதானம் தான். ஸோ அதனால இதுல வர்றது கூட கஷ்டம்லாம் கிடையாது. கரும்பு தின்னு கூலியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வரீங்க. யாருமே கஷ்டப்பட்டெல்லாம் வரல இன்னும். அஹ் எல்லாம் வந்து அந்த 1 மணி நேரம் நம்மள மீறியே நீங்க யாருக்கெல்லாம் வந்து எஸ் சில முடிவு எடுத்தீங்க. சில பேர் பிசிக்கலா அந்த ஃபுட் ஃபாஸ்டிங் டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். சில பேர் வித்தியாசமா இந்த 40 டேஸ்ல இந்த இதை பண்ண போறேன்னு பண்ணிருக்கலாம். நீங்கள் எதை நீங்க நிர்ணயம் பண்ணியிருந்தாலும், மைண்ட்ல டிசைட் பண்ணி வச்சிருந்தாலும், அது அப்படியே உங்களுக்காக நீங்க நீங்க செய்ய முடியும். அதுக்கான பலன் இறங்கி இருக்கிறது. ஆல்ரெடி இட் இஸ் டன்.
ஆல்ரெடி நான் ஒரு ஏரியால வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் டிசைடே பண்ண முடியல. பண்ணவா வேண்டாமா, பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாந்தவாள் மாதிரி, மதில் மீது பூனை மாதிரி. என்ன பண்ண, எந்த பக்கம் இது பண்ண அப்படின்னு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறோம் மார்னிங். ஆனா நேத்து நைட்டுக்கெல்லாம் நான் ஒரு டெசிஷனுக்குள்ள வந்துட்டேன், இந்த விஷயம் இப்படிதான் செய்ய போறேன், இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப நான் யோசிக்கிறேன், இது எப்படி திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாத திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துருச்சே எப்படின்னு. அப்பதான் யோசிச்சேன், தட் இஸ் த டிக்ளரேஷன். அண்ட் எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட சேர்ந்து அந்த ஃபாஸ்டிங்க்கு எல்லாரும் யோசிச்சு வரும்போது கிரேஸ் ஷேரிங் இஸ் ஹேப்பனிங். யாரோட கிரேஸும் எனக்கு ஷேர் ஆகுது, கரெக்டா நான் டிசைட் பண்றேன் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துச்சு. அதே மாதிரி தான் நான் ஏன் என்னோட மனநிலையை சொல்றேன்னா, கனெக்ட் ஆயிருக்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஏரியால நீங்க ஒரு வேலை இதை இப்படி செய்யலாம் அதை பண்ணலாம் நீங்க பண்ணிருப்பீங்க. பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்களால பண்ண முடியும், உங்களால செய்ய முடியும். இந்த டேஸ்க்குள்ள நான் இதெல்லாம் செய்வேன், இதை பார்ப்பேன், என் குடும்பத்துல இந்த மாற்றங்களை நான் பார்க்க போகிறேன், இல்ல எனக்குள்ள இந்த விஷயத்த பார்க்க போறேன், என் பிள்ளைகள்ல இப்படி பார்க்க போறேன். இந்த 40 days, ஐயோ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியல, ஆவில உங்களால் பார்க்க முடியுமானால் அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஆவில அக்யூமுலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன் ஆவில அப்படியே அக்யூமுலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். நிறைய விஷயங்களை ஆவியான டெபாசிட் பண்ண இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் என்னன்னா, ஹீ இஸ் ரெடி ஆல்வேஸ், ஆவியாலும் ரெடியா தான் இருக்கிறார் நம்ம கூட பேச, நம்மள அப்படியே அவருடைய ஞானத்துல நிரப்ப, அவரோட ஆலோசனைகள் வெளிப்படுத்த அவர் ரெடியா தான் இருக்கிறாரு. இப்போதான் நமக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஓகே டு ரிசீவ். காலையில ஈவினிங் லைஃப் டுகெதர் நாங்க குறையே சொல்ல மாட்டேன். எல்லாரும் பாருங்க மார்னிங் ஈவினிங்னு வந்துருக்கீங்க. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்ன பண்றோம், ரிசீவிங் மோட் வைக்கிறோம். ஏன் ஸோ மதியமும் வைக்கிறோம், மற்ற நாள்ல தனியா, மற்ற நேரத்துல தனியா நீங்க ரிசீவ் பண்ற மோட்ல இருக்கிறீங்க. ஸோ எப்போதும் ரிசீவ். எத்தனை பாத்திரத்தை எப்படியே கவுத்து வச்சா ஒன்றும் நிரம்பாது. ஆனா எத்தனை பாத்திரத்தை வைக்கிறோமோ, திருப்பி கரெக்டா பிடிக்கிற மாதிரி வைக்கிறோமோ, அது அது எல்லாமே நிரம்பும். ஆண்டவரோட நதியில, ஆண்டவரோட மழையில, ஆண்டவரோட அபிஷேகத்துல எவ்வளவு அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்றோமோ, ஹீஸ் ரெடி டு ஃபில். ஸோ நம்ம எல்லாம் இப்போ ஒரு ஓப்பனா இப்போ விட்டு கொடுத்துருக்கோம், சூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஜேர்னில எல்லாம் ஒன்னா போகணும்னு. அதே அதே வந்து ரொம்ப ஒரு யாருக்கெல்லாம் ஆமா சிஸ்டர் ஒரு வித்தியாசமான ஒரு இதை ஃபீல் பண்றேன் நான், யாரெல்லாம் யோசிக்கிறீங்க. ஆமா, நான் பெரிய காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்றேன், எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அதிகமா உருவாயிருக்குது. ஏதோ ஆகாயத்துல அதை சும்மா டே ட்ரீம் பண்ற மாதிரி இல்ல. டே ட்ரீம்னா என்னது, இப்படி நடந்தா நல்லா இருக்கும், ஐ விஷ் திஸ் ஹேப்பன்ஸ், ஐ விஷ் தட் ஹேப்பன்ஸ், இது நடந்தா நல்லா இருக்கும், அது நடந்தா நல்லா இருக்கும். அப்படி அல்ல, உங்களுக்கு வருகிற டிசைர் உங்களுக்கு தெளிவா தெரியும், இது ஆவியானவர் உங்கள் இருதயத்துல போடுறாருன்னு. அதை தெளிவா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, இது எனக்கானது, நான் அதை பிசிக்கலா கண் காண, என் கழிகள் உணர, அதை தொட்டு பார்க்கிற அளவுக்கு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன்னு தெளிவா காரியங்களை நடப்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த பலன் இறங்கும். ஏன் எஸ், ஆவியானவர் அந்த மாதிரி நம்மள பலப்படுத்துறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க எங்களோட பேசுகிற விதம் வித்தியாசமா இருக்கு ஆண்டவரே. எங்களுக்கு புரிகிற விதத்துல எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. இப்ப கூட கமிட்டடா ஆண்டவரே உங்க பிரசன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் அவங்களை சுத்தி இருந்தாலும், நெருக்க இருந்தாலும், எல்லாவற்றையும் அடுத்து அப்படின்னு வச்சுட்டு ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருக்கணும்னு வந்திருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் ஸ்பெஷல் தான் ஏசப்பா. தேங்க்யூ ஜீஸ். தேர் இந்த ரிசீவிங் மோட். ரிசீவிங் மோட்ல இருக்கிறவர்கள் சகலத்தையும் ரிசீவ் பண்ணிப்பாங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்கள். அப்படித்தான் இங்க கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தரும் திருப்பி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது அவர்களுடைய ஃபியூச்சர், அந்த டெஸ்டினிக்கே பேசுறாங்க, அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அப்படியே வணைகிறாங்க. அது மற்றும் அவர்களுடைய எல்லாம் ஆண்டவரோட பர்பஸ் அவங்க லைஃப்ல நிறைவேறுகிறதுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க அலைன் பண்றாங்க. ஸோ இந்த 40 days அந்த ஃபோக்கஸ்ல நாங்க ஒவ்வொருவரும் அப்படியே நீங்க நடத்த போறீங்க ஆண்டவரே. நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் கன்ஃபெஷன்ஸா இருக்கட்டும், அஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், அந்நிய பாஷையில பேசும்போது ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் உணர போகிறோம். இன்னும் பல பாஷைகளை நிறைய பேர் பேச போறோம். நான் ஒரு குழந்தை ஒரு ஒரு வயசுல பேசுற அதே அம்மா அப்பாவையே வந்து 20 வயசுலயும் பேசுச்சுன்னா வி டோன்ட் என்கரேஜ் தட் இல்ல. நம்ம வந்து சந்தோஷப்படுவோமா 20 வயசுல அந்த குழந்தை அதே வார்த்தையை பேசினா? இல்ல. வி வாண்ட் டு க்ரோ. பிள்ளைங்க வந்து அந்த வயசுக்கு ஏற்ற ஞானத்திலையும் இதையும் வளரணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அதே மாதிரி ஆவியிலையும் நம்ம வளர்ந்து இன்னும் ஆழமா தூதர்கள் பாஷைகளை பேசுறதுக்கும், மினிஸ்ட்ரியில வந்து நிறைய விஷயங்கள் பிளக்இன் ஆகுறதுக்கும். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு விட்டு கொடுக்க தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். அதனால நம்ம வளருகிறவர்களா இருக்கிறோம், ஆவியில என்னவா இருக்கிறோம்,
வளருகிறவர்களா இருக்கிறோம். அப்படிதான் நம்மள வளர்க்கிறார் ஆண்டவர். இப்ப வளர்த்துக்கிட்டே இருக்கிறார். So, இன்னும் நிறைய பாஷைகளை பேசணும்னு ஆசையா இருக்கிறவங்க இன்னும் பேசுவீங்க. ஆவியானவரோட ஆழங்களுக்குள்ள போவீங்க. ஆவியில பாடுகிறவர்களாக மாறுவீங்க. ஆவியில பாடுறது தெரியுமா? அந்நிய பாஷையிலே பாடுறது ஒரு அடுத்த லெவல். நம்ம பிரசன்ஸை ஃபீல் பண்ண வைக்கும். ஃபீல் பண்ண முடியும் நம்மளால அந்த ஆவியில பாடும்போது. ஏன்? ஸோ இதெல்லாமே நடக்கும். இன்னும் ஆழங்களுக்குள்ள போவீங்க. நிறைய பேர் டிரான்ஸ் ஸ்டேட்ல போவீங்க. நான் நிறைய பேர் கிண்டல் பண்ணும்போது கூட சொல்லுவேன், 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா? சும்மா காணோம்னா கூட நாங்க அப்படி கிண்டல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிண்டல் பண்றது கூட சூப்பர் நேச்சுரல்லே கிண்டல் பண்ணலாம். அப்படியே நடக்கும். ஏன்? நமக்கு அந்த மாதிரி அனுபவங்களை ஆண்டவர் தர உண்மை உள்ளவரா இருக்கிறார். சோ நம்ம பரலோகவாசி, நம்ம ஆவிக்குரியவர்கள் வாயில சொல்லுகிறவர்களா இல்லாம ஆவிக்குரிய அனுபவங்களை உண்மையாவே அனுபவிக்கிறவர்களா நம்மளை வைக்கிறார். ஏன்? நாட் தட் நிறைய கடன் தீர்ந்துருச்சு, சுகமாயிடுச்சு, என் பிள்ளை நல்ல காலேஜ் சேர்ந்துட்டான், இல்ல நல்ல வேலை பார்த்து நல்லா செட்டில் ஆயிட்டான், இதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்கும். ஆனால் தேவை மேலானவைகளை நாடுகள் ஆண்டவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல. மேலானவனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் வந்து நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அதுக்கும் அதிகமா ஆண்டவர் செய்து முடிக்க அவரால் முடியும். ஆனால் மேலானவைகள்னா என்ன? அவருடைய ஆழங்கள், அவருடைய ஆவிக்குரிய ரகசியங்கள், அந்த மிஸ்ட்ரீஸ். அந்த விஷயத்த இன்னும் அறிய 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 அறியசி. அதெல்லாம் ஒரு எக்ஸைட்டிங் ஜேர்னி. அது வந்து ஒரு பயங்கரமான குதூகலமான ஜேர்னி. கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போதோ, அந்த பவர் நம்மளை ஹிட் பண்ணும் போதோ, அந்த வல்லமை நம்ம மேல இறங்கும் போதோ, அந்த எக்ஸ்டசிக்குள்ள நம்ம போறோம்ல, அது ஆவியானவர் கொடுக்குற அந்த எக்ஸ்டசில. சோ அதுலயே நிலைத்திருப்பது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு ஜீவன் யோசிச்சு பாருங்க. அதுலயே நம்ம வளர்ந்து வருவது எவ்வளவு யோசிச்சு பாருங்க. சோ இது எல்லாம் இருக்கு. ஆண்டவர் நம்மளதான் அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னிக்குள்ள கொண்டு போறதுக்கு விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். இஃப் வி ஆர் ரியலி ரியலி ரெடி, ரிசீவ் பண்ணிக்க ரெடினா, கண்டிப்பா நான் ரெடி சொல்லிட்டு, ஏசப்பா ஐ எம் ரெடி ஃபார் யுவர் ரைட். உங்க ரைடுக்கு நான் ரெடி ஆண்டவரே. நான் வந்து உங்களோட ஆழத்தை தெரிஞ்சுக்கணும், உங்க இருதயத்தை நான் புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள இருக்கிற அனுபவங்களை நான் அனுபவிக்கணும் சுவாமி. எஸ் லார்ட், இதை நான் விட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே விட்டு கொடுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு நாளும் வித்தியாசத்தை நான் என்னுடைய ஆவியில நான் பார்க்கணும், என் சரீரத்துல பார்க்கணும், என்னுடைய அனுபவங்கள்ல நான் பார்க்கணும். ஏசப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். எங்களை ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துகிறதுக்காக நன்றி. ரீஹா ரீதரா மௌஷதரை கர பௌத் ஓரா மஷா கரே திரே லேஹேரே திரே மீ கர பௌஷதரமா ஓரா மஷாதா லஹாரதா லே கரே திரே மிரே திலா கர பௌஷதரமா ஓரா மாஷாதா லேஹா ரீ திரே மே கர பேஷதரமோ ஓரா மக்கர பௌதர மஷத லஹர தலே கரபேதர மௌஷதரமா ஓரா மாஷி தெரே கரபௌஷதரே ஹசிதிரி பீர பௌரதரமா. அந்நிய பாஷையில பேசுகிறவங்க நல்லா பேச ஆரம்பிங்க. எஸ் தேங்க்யூ ஜீசஸ். என்ன நல்ல பற்பல பாஷைகளை பேச வைங்க ஆண்டவரே. இன்னும் நிறைய பாஷைகள், லாங்குவேஜஸ் நான் பேசணும். அதே போல ஆண்டவரே தூதர்கள் பாஷையை நான் பேசணும். மினிஸ்ட்ரி டங்ஸை நான் பேசணும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்படியே விரும்பி நான் விரும்புகிறேன்னு சொல்லுங்க. ஐ ரிசீவ் இட்ன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த அட்டரன்சஸ் உங்க நாக்குல போடுவார். ஹி வில் கிவ் யூ த வேர்ட், ஹி வில் கிவ் யூ நியூ லாங்குவேஜ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ரமௌ கர பௌஷதரமா. Thank you, Jesus. Rika Rabasha Darama, Ora Mashada Lahara da Leka Rabeda Ramosha da Rabura Bura Darama, Ora Kere de Hasete Remere Kere de Le Harada Cherebi, Ora Masha da Lahara da Lekere Meha Dara Kerebe Shadaramo, Ora Masa da Reha Ride Re Leke Reme Hadara Hadiri Me Karabo Shadaraba, Ora Maha Re de Le Maraka Rabeda Ramosha Darabo. Thank you, Holy Spirit. Thank you, Lord. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில பெரியவரா இருக்கிறீங்க. எங்களை எவ்வளோ பின்தொடர்ந்து வரீங்கப்பா. எங்களை பின்தொடர்ந்து வந்து உம்முடைய நயத்தை காட்டுறீங்க. எஸ் லார்ட், திஸ் இஸ் த பெஸ்ட் வே. இதுதான் வழி, இதுதான் வழின்னு எங்களுக்கு காட்டுறீங்க. வழி இதுவே எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கரம் பிடித்து வழி நடத்துறீங்க ஆண்டவரே. எத்தனையோ விதங்கள்ல நாங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிற வாய்ப்புகள் எங்களை சூழ்ந்திருக்கும் போது உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்த ஆண்டவரே எங்களை வழி நடத்துறீங்க. எஸ், இதை கரெக்டா சூஸ் பண்ண வைக்கிறீங்க. சரியான சாய்ஸ் எடுக்க வைக்கிறீங்க. எஸ், உங்களுடைய சத்தத்தை கேட்க வைக்கிறீங்க ஆண்டவரே.
நிறைய விஷயத்துக்கு நான் எப்படி இதை சூஸ் பண்ணனே தெரியல, ஆனா ஆண்டவரோட நடத்துதல் அப்படின்னு சொல்லி நம்ம வியந்து போகிறோம். அந்த மாதிரியான க்ளோஸ் வாக் வித் காட், அந்த மாதிரி ஆண்டோட சத்தத்தை, அவருடைய இருதயத்தை உணர்கிறவர்களாய் நம்மள ஆண்டவர் மாத்திட்டே வர்றார். முன்னாடி ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்துக்கெல்லாம் இப்ப நீங்க ஸ்ட்ரகிள் பண்றது கிடையாது. யூ ஈஸிலி நோ இது தேவ சித்தமா சித்தம் இல்லையா, இத பத்தி நான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு அவர், நீங்க ஒரு விஷயத்தை ஒருத்தங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாகவே அதை குறித்து தேவனுடைய எண்ணம் என்னன்னு உங்க மைண்ட்ல வந்துருது, உங்க இருதயத்துல வந்துருது. சோ அந்த அளவுக்கு சீக்கிரமாய் தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய இருதயத்தையும் புரிந்து கொள்ளுகிறா நம்மள ஆண்டவர் மாற்றிக்கிறார். இது ரிஃபைனிங் அஸ் டே இன் அண்ட் டே அவுட். ஒரு நாள் அப்படி நம்மள ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆவியில நம்ம சென்சிட்டிவ் ஆயிட்டே இருக்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அப்படி ஆவியில இருக்கிற அந்த சென்சஸை நம்ம உணர்கிறோம், எதுக்கு என்ன நடக்குதுங்கிற கனெக்டிவிட்டி நமக்கு தெரியுது, ப்ராஃபட்டிக் சயின்ஸ் புரியுது. தீர்க்க தரிசனமா ஒரு விஷயத்த பார்க்கும்போது தீர்க்க தரிசனமாய் கூர்ந்து ஆழமாய் பார்க்கிற கிரேஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும் பெருகி கொண்டு இருக்கிறது. எஸ், முன்னாடி ஒரு வேளை அறியாமையில எதை செய்ய எதை செய்ய இதை விட அப்படின்னு தெரியாம ஒரு வேலை இருந்திருக்கலாம், மனுஷங்களை டிசைன் பண்ண தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஆவியானவர் நம்மள ரொம்ப தெளிவா நடத்துறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம லைஃப் டுகெதர்ல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஒரு தெளிவு, அந்த தெளிவு ஆண்டவரே நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அதுல அவங்க ரொம்ப பெருகிக்கிட்டே வராங்க, இன்னும் தெளிவா, இன்னும் தெளிவு மேல் தெளிவு அவங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. த கிளாரிட்டி இன் ஸ்பீச், கிளாரிட்டி இன் மைண்ட், அவங்க வார்த்தையில தெளிவு, அவங்க சிந்தையில தெளிவு ஆண்டவரே. அவங்க இருதயத்துல இருக்கிற அப்பா என்ன ஓட்டங்கள், அவங்க எதெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அதுல ஒரு தெளிவு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆவியானவர் அப்படி நடத்துறீங்க, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாவற்றையும் எல்லாரும் அடுத்த ஸ்டெப் பார்ப்பாங்க, ஆனா ஆவியானவர் நம்மள எப்படி வச்சிருக்காருன்னா, இது இப்படி பண்ணா 4வது ஸ்டெப்ல இது நடக்கும்ங்கிற அளவுக்கு தொலைநோக்கு பார்வை, அந்த டெலஸ்கோப் எப்படி தூர இருக்கிற காரியங்களை பார்க்கிறதோ அந்த மாதிரியான பார்வையை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆமா சிஸ்டர் சொல்ல முடியும், ஆமா இது இப்படி செஞ்சா அடுத்து இது நடக்கும்ன்றது மட்டும் தான் சில பேருக்கு தெரியும். சில பேருக்கு அதுவும் தெரியாம செய்யறாங்க சில விஷயங்களை. ஆனா ஆண்டவர் நம்மளை இப்ப எப்படி எவ்வளவு தெளிவா நடத்துறாருன்னா, ஒரு 4 ஸ்டெப்பு தள்ளி 5 ஸ்டெப்பு தள்ளி இது என்ன நடக்க போகுது, இப்படி போனா என்ன ஆகுங்கிற அளவுக்கு நம்ம கண்ணுல பார்த்துட்டு சில விஷயங்கள நோங்கிறோம் இல்ல எஸ்ங்கிறோம். அந்த அளவுக்கு தெளிவா நம்மள ஆண்டவர் நடத்துறாரு. எஸ், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, உங்களை குறித்தே நீங்க அப்படி யோசிச்சு முடிவு செய்யறீங்க. ஒரு விஷயத்தை இதை ஏன் செய்யணும், இது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஒய் ஏங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவா இருக்கு. ஏன் சோ ஆண்டவர் அவ்வளோ தெளிவா நம்மள நடத்துறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் ஆண்டவரே வரக்கூடிய நாட்கள்ல இன்னுமாய் ஆண்டவரே நீங்க ரொம்ப அழகா உங்க கவுன்சில் வெளிப்பட போகிறது, உங்களை ரொம்ப சமீபமாய் நாங்கள் உணர போகிறோம். ஒரு விஷயத்துக்காக பல நாட்கள் உழன்று நாங்க செய்த காரியத்தெல்லாம் செகண்ட்ஸ்ல காரியங்கள் நாங்க செய்வோம், செகண்ட்ஸ்ல முடிவுகளை எடுப்போம். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதா இருக்கட்டும், அதுலயும் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளோ இருக்க போது. யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற இருதயத்தோடு பேர்டனோடு இருக்கிறீங்களோ, உங்க நாவல் எல்லாம் தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வார்த்தை. எஸ், ஹீஸ் கமாண்டிங் இட். ஆண்டவரே, இவங்க வாயில இருந்து உம்முடைய கவுன்சில் வெளிப்பட போகிறதுக்காக நன்றி. உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நீங்க கவுன்சில் பண்ணுவீங்கங்க, சாதாரணமா சொல்லுவீங்க, அவங்க கேட்பாங்க. முன்னாடி கேட்காத பிள்ளைங்க அழகா கேட்பாங்க, அம்மா ஏதோ சொல்றாங்களே, அப்பா ஏதோ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு நிதானித்து கவனித்து உங்க பிள்ளைகள் உங்கள் வார்த்தையை கேட்கிறார்கள். அதை நான் டிக்ளேர் பண்றேன். எஸ், எல்லாம் ஒரு சொல் பேச்சே கேட்கல அப்படி யாராவது யோசிக்கிறீங்கன்னா, யூனோ திஸ் இஸ் த வேர்ட் ஃபார் யூ. உங்க பிள்ளைங்க நீங்க ஒரு விஷயத்த சொன்னா, அம்மா சொன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதனால அப்படி சொல்லுவாங்க, அப்பா சொன்னா இதனாலதான் இது சொல்றாங்க, எனக்கு நல்லதுக்கு, என் அப்பா அம்மாவை தவிர வேற யாரும் பெஸ்ட் யோசிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க மைண்ட் கன்வின்ஸ்டா மாறும். எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, உங்க பிள்ளைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். என் பிள்ளைங்க அப்படியே பீஸ்ல நிரம்பி இருக்கிறதுனால நம்ம தான் ஃபர்ஸ்ட் டீச்சர், நம்ம தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலர். நம்மைத்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் அது நம் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஜோன்ல நம்மள பிள்ளைங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா, உமக்கு நன்றி.
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதெல்லாம் ஆவியானவரால மட்டும்தான் முடியும்பா. அதனால எங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஒன்று, அப்படியே ஆவியில நிரம்பி உங்க பிரசன்ஸ ஹோஸ்ட் பண்றதும், அப்படியே உங்க கூட இருக்கிற இன்னர் கான்வர்சேஷன் எதை குறித்தும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண எங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கிறத மட்டும் நாங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். இதை குறித்து என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணணும். உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும். வேதம் வாசிக்கும் போதா இருக்கட்டும், வேற பாடல்கள் கேட்கும் போதா இருக்கட்டும், இல்ல பிரசங்கத்தை எங்க கேட்கும் போதா இருக்கட்டும், ஆண்டோட வார்த்தை எங்க கேட்கும் போதும், அப்பா நீங்க என் கூட என்ன பேசுறீங்க, இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியுது, நான் இதை ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு கான்வர்சேஷன் எல்லாவற்றையும் குறித்து யாருக்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஒரு தெளிவு வர வரைக்கும் அதை குறித்து யாருகிட்ட பேசாத இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ், ஒரு டெசிஷன் எல்லாரும் எடுக்க போறோம். யாருக்கிட்டையும் நான் கேட்க போறது இல்லை. என் அப்பா எனக்குள்ள இருக்க, என் ஆலோசனை கர்த்தர் எனக்குள்ள இருக்க, எனக்கு பேசுவார், என்னோடு பேசுவார், எனக்கு புரிகிற விதத்துல என்கிட்ட பேசுவார். அப்படி பேசுறதுனால தான் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்திருக்கேன், இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துல நான் வந்திருக்கேன். என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, என் வீடு எப்படி இருக்கு, இன்னும் அதிகமாய் அவர் சத்தத்தை நான் கேட்பேன், இன்னும் அதிகமாய் நான் தெளிவாய் கேட்பேன். அது அநேகருக்காகவும் கேட்பேன். நாட் ஓன்லி ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி, எனக்கும் என் குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, அநேகருக்காக நான் அதை கேட்கிற அந்த ஒரு ரெல்ம்ல நான் கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணும், அப்படியே விட்டு கொடுக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா இங்க கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா அது ஏவனுடைய அப்பா உம்முடைய சத்தமாக ஆண்டவரை நீங்க பாக்குறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவர்கள் அதிக அதிகமாக ஆவியில ஆண்டவரை பலப்பட பலப்பட யூ ஆர் வெரி ஹாப்பி லார்ட். எப்படி எங்க பிள்ளைங்க ஒரு நல்ல டயட் சாப்பிடும் போது, ஹெல்தி சாப்பாடு சாப்பிடும் போது என் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுறாங்க, ஹெல்தியா இருப்பாங்கன்னு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுவார்களோ, அதே போல என் பிள்ளைகள் ஆவியில நிறைந்திருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையோட சத்தியத்தோட அப்படியே அதோட உள் வாங்குறாங்க, அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் தங்களை பலப்படுத்தி கொள்ளுகிறாங்கன்றத பார்க்கும்போது என் தேவன் நீங்க ஆண்டவரை யூ ஃபீல் வெரி குட் அபவுட் அஸ் லார்ட், அஸ் ஆல்வேஸ் வெரி செக்யூர் அபவுட் அஸ். எங்களை ஆண்டவரை பெரிய பொறுப்புகளை எங்களை நம்பி நீங்க கொடுக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரை. யுவர் ஹார்ட் ஃபுல், அதை அப்படியே உங்க ஹார்ட் அப்படியே நிரம்பி இருக்கிறது. என் பிள்ளை தயாரா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க வந்து எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க உங்க பொறுப்புகளை எங்க மேல வைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. ஆஸ் வி ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர், ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர், ஆவியில பலப்பட பலப்பட அது உண்மை சந்தோஷப்படுத்துகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு நீங்க திருப்தி அடையறீங்க. நீங்க எதற்காக ரத்தம் சிந்தினீரோ, எதற்காக அந்த பாடுகளை பட்டீரோ, எதற்காக ஜீவனோடு வந்து ஆளுகை செய்கிறவங்களா இருக்கிறீங்களோ, அதுல நாங்க ஃப்ளோ ஆகுறத பார்க்கிறத விட ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடையாது. அதுல நாங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்கோம், அந்த ஜேர்னில நாங்க இருக்கிறோம், நாங்க பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், நாங்க we are getting better and better, better light எங்களுக்குள்ள இது வந்துட்டே இருக்குப்பா. உங்களுடைய வெளிச்சம் பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால நாங்க எதை குறித்து ஆண்டவரே எங்களுக்குன்னு பின்வாங்குறதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஆண்டவரே. ஏன்னா என் தேவனுக்கு அப்படி ஒரு சுபாவம் கிடையாது. வாட் எவர் யூ டூ யூ கோ ஃபார்வர்ட், நீங்க முன்னேறி செல்லுகிறவரா இருக்கிறீங்க. எதை குறித்தும் இது என்னால முடியல, எனக்கு தெரியல, இது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்புகிற சுபாவம் என் தேவனுக்குள் கிடையாது. அதனால எனக்கும் அவருடைய பிள்ளைனா, அதனால எனக்கும் அப்படித்தான் என் தேவன் அப்படிதான் நடத்துவார். வெற்றியா என்னை வைத்திருக்கிறார், ஜெய கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், எனக்கு முன்பாக அவர் போகிறார். அதனால காரியங்கள் வாய்க்கும், காரியங்கள் வாய்க்கும். ஐ வில் பி a சக்சஸ், நான் சக்சஸ் ஆக இருக்கிறேன். என் தேவன் எனக்குள் இருந்து வெற்றி சிறக்கிறார். நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் தேவனுடைய ஞானம் வெளிப்படும். நான் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க எதை செய்தாலும் தேவனுடைய வெற்றி அப்படின்னு சொல்லுங்க. ஜெஹோவா நிசியா உங்களுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுகிறார். தேங்க்யூ டி, தேங்க்யூ லார்ட். எங்க பிள்ளைகளுக்கும் அப்படியே அந்த வெற்றியின் அனுபவத்தை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகலத்தையும் சகலத்தையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும் போது அது எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிறைவு எங்களை நிரப்பட்டும் பா. லெட் அஸ் பி ரியலி ரியலி ஹாப்பி அபவுட் தட். என் அப்பா என்னை குறித்து சகலத்தையும் பொறுப்பு எடுத்துட்டார். அவர் எல்லாவற்றையும் குறித்து போதித்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஆஸ்திரேவா நான் வழி தப்பி போக முடியவே முடியாது. எஸ் லார்ட், என்னை தேவன் நீங்க சரியா நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு பயங்கர உறுதி எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஒருவேளை நான் அப்படி போயிட்டா, ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா, ஒருவேளை தப்பாயிட்டா, அந்த சத்தங்களை எல்லாம் நாங்கள் அமைதிப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது.
தேவன் என்னை சரியான பாதையில் நடத்துறார். மெய்ப்பண்ணின் குரலை கேட்கிற ஆடுகளா நாங்கள் இருக்கிறோம். எஸ் எஸ், ஆடுகள் தன் மெய்ப்பனோட சத்தத்தை எப்படி கேட்குமோ அப்படியே உங்களுடைய சத்தத்தை நாங்க மிஸ்ஸே பண்ண மாட்டோம்ப்பா. எங்களை நீங்க அப்படி தெளிவா நடத்துறீங்க. எங்களுக்கு உங்க சத்தத்தை கேட்டு 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 பழக்க வைக்கிறீங்க ஆண்டவரே. அதனால அப்படி ஒரு மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். எங்களுக்கும் சரி, எங்க குடும்பங்களுக்கும் சரி, எங்க பிள்ளைகளுக்கும் சரி, எங்க எல்லையிலயும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தெளிவு, அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவிட்டி டு யுவர் வாய்ஸ், அதை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி 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 அப்பா. வி பிளஸ் கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும், அவங்க ரெப்ரசென்ட் பண்ற குடும்பங்களையும், அவங்க லவ்டு ஒன்ஸையும், அவங்க யாருக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் நாங்க இது பண்றோம். அதே மாதிரி லைஃப் டுகெதர்ல இருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் டிவைன் ப்ரொடெக்ஷன் நாங்கள் பேசுகிறோம். எந்தவித அசம்பாவிதங்களும், மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியமும் இவர் யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி வேலி அடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை நான் ரிலீஸ் பண்றேன். நோ பேட் நியூஸ் இன் ஜீசஸ் நேம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க இதுவரைக்கும் வந்ததை ரிவர்ஸ் பண்றோம்ப்பா. ஒருவேளை நாங்க கேட்டிருந்தோமான அதை ரிவர்ஸ் பண்றோம். ஏன்னா தேவன் நடத்தும் போது எந்த வித ஆக்சிடென்ட்ஸும் எங்க எல்லையில இருக்க முடியாது, இருக்க கூடாது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க வேலி அடைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்களுடைய ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன் நாங்கள் பேசுகிறோம். ஏசப்பா, நீங்க எங்களை ஏதோ எப்படியாச்சும் வாங்கன்னு எங்களை தனியா விடலப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த ஒரு பத்திரமான உணர்வு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே அப்படியே நிரப்பட்டும். இந்த ஃபியர்னால அட்ராக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க கேன்சல் பண்றோம். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அவங்கள மீறி இருக்கிற பயங்கள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த பயங்கள் எல்லாம் வெளியேறட்டும்பா, வெளியேறட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஏன்னா பயந்து காரியம் நேரிடுகிற அளவுக்கு அவங்க அதை குறித்து யோசிக்காதபடி அந்த சர்க்கியூட்டை நாங்க கட் பண்றோம். என் தேவன் இருக்க எனக்கு ஒரு காரியமும் எல்லாமே நன்மைக்கு நேராக தான் நடக்கும். நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும். என் தேவனுடைய ஏஞ்சல்ஸ் என்னை பாதுகாக்கிறாங்க, எனக்கு மினிஸ்டர் பண்ண இருக்கிறாங்க, எனக்கு பணிவிடை செய்கிறாங்க, எங்களை சுற்றி பாதுகாக்கிறாங்க. அந்த உணர்வு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும்பா, நிரப்பட்டும். இங்கொன்னு அங்கொன்னுமா கேள்விப்படுற எந்த நெகட்டிவிட்டியும் ஏன் எல்லையில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டிக்ளரேஷனை ஒவ்வொருத்தரும் டெய்லி டிக்ளேர் பண்ணவும், அதையே நம்பவும் விசுவாசிக்கவும் அந்த கிரேஸை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ அப்படி செய்து விட்டதுக்காக நன்றி நன்றி ஆண்டவர். அறியாமை நிமித்தம் ஒருவேளை ஸ்ட்ரகிளிங், இப்போ ஒருவேளை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யாராவது கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்களானா அவர்களுக்கு நாங்கள் ஜீவனை பேசுகிறோம், ரெஸ்டரேஷனை பேசுகிறோம். அப்படி ஒண்ணு நடந்தது போலவே தெரியாத அளவுக்கு மறுசீரமைப்பு அவங்க வாழ்க்கையில நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், அப்படிப்பட்ட ரெசரக்ஷன் நாங்கள் பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம். அப்படி நீங்க செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க எதையெல்லாம் அவங்க இருதயத்துல எதிர்பார்த்து உங்க பிரசன்ஸ்க்கு வராங்களோ எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஷாக்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸா நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. இதை குறித்தெல்லாம் நான் கேட்க கூட இல்லை, ஆனா இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் சர்ப்ரைஸ் பண்ணாருங்கிற அளவுக்கு ஆண்டவரே எங்க ஆன்சர்ஸ் வெளிப்பட போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இப்படியே தேங்க் பண்ணுங்க பார்ப்போம். எசப்பா, நீங்க ஷாக்கிங் சர்ப்ரைசஸ், அதாவது இன்பமான அதிர்ச்சி, நெகட்டிவ் கிடையாது. ஷாக்குனாலே அது கெட்ட வார்த்தை கிடையாது, இன்ப அதிர்ச்சி. அப்படி ஏற்பட்ட காரியங்களை எங்க லைஃப்ல நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஏன் எப்ப பார்த்தாலும் சடனானாலே கெட்டதுதான் நடக்குங்கிறது மைண்ட் பேட்டர்னா இருக்கு. ஐ கேன்சல் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். சடுதியில் நன்மை, சடுதியில் பெருக்கம், சடுதியில் மாற்றம், சடுதியில் விடுதலை, சடுதியில் அப்படியே ஒரு பெரிய ஒரு எஸ் தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒரு பிரேக் த்ரூ, நாங்க எதிர்பார்க்காத ஆங்கிள் இருந்து எங்களுக்கு பதில், எதிர்பாராத நபர் இடத்துல இருந்து நன்மை, இதெல்லாம் நாங்க சடுதியில் எங்களுக்கும் நடக்கும், எங்களுக்கு நடக்கும். விசுவாசிங்க பார்ப்போம். எஸ், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட் லார்ட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க எங்க குடும்பத்துக்கும் எங்க லைஃப் டுகெதருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். இப்படி செய்து விட்டதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் டேஸ்ல இப்படி கிருபை விளங்குகிறதுக்காக நன்றி. நாங்க ஒன்றாய் டிராவல் பண்ணி எல்லாத்துலயும் நாங்க க்ரோ ஆகி வர போகிறோம். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஆமென். பிளஸ் யூ ஆல். ஈவினிங்கை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. திரும்ப மார்னிங் செகண்ட் டே ரெடி ஆயிடுங்க. நைட் அப்படியே அந்த ப்ரேயர் தானத்திலேயே தூங்குங்க. 40 டேஸ்ல வேற மாதிரி ஆயிட போறோம் எல்லாரும். யாரெல்லாம் எந்த ஏரியாலெல்லாம் ஃபோக்கஸா இருக்கிறீங்களோ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லை எழுதி கூட வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது ஆவில பார்த்துட்டோம், பிசிக்கல்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ பிளஸ் யூ ஆல். பை பை, டேக் கேர்.